கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்து கேளுங்கள். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்கள். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாவிகளை தீவினை தொடரும் என்று நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நீதிமானுடைய ஆசை நன்மையே என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமானுடைய ஆசை நன்மையே. ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீதிமானாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான் தான். விசுவாசத்தினால நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். நீதிமானுடைய ஆசை என்னவா இருக்கணும் அப்படின்னா, நான் நல்லது செய்யணும், நான் நன்மை செய்யணும், நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். அந்த எண்ணம் நமக்குள்ளே காணப்படணும். இன்னைக்கு காலையில செய்தி என்ன அப்படின்னா, நீதிமானுடைய ஆசை நன்மையே. நீதிமானா மாறினதுக்கு அப்புறம் அவங்க இதயத்துல ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை என்ன அப்படின்னா, நன்மையே, நல்லது செய்யணுமே, நன்மை செய்யணுமே. என் வாழ்க்கையில எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சம் நன்மை செஞ்சிருக்கேன், அவ்வளவுதான். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். உலகத்துல தீமை எத்தனை காரியங்கள் இருக்கு, நன்மை செய்ய என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சம். அதான் சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சம். சில குடும்பத்துல 24 மணி நேரம் 24 மணி நேரம் அப்படியே நீதிமானா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஆசை நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மிகுந்த தான தர்மம் பண்ணுவாங்க, நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நல்ல காரியம் செஞ்சுட்டே இருப்பாங்க, நற்கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சில குடும்பத்துல பிறந்ததுல இருந்தே நன்மை மட்டுமே செய்வாங்க. அப்படி சில குடும்பங்கள் இருக்கு, எனக்கு தெரிந்த சில குடும்பங்கள்லாம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட பின்பாக நம்ம நன்மை செய்யறோமா? பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பார். நன்மை செய்யும் போது அது நம்ம குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம், அடுத்த தலைமுறைக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு அதிகாலையில செய்தி என்ன அப்படின்னா, பாவிகளை தீவினை தொடரும் என்று எழுதப்பட்டிருக்கு. பாவம் செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த குடும்பத்துல எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. என் வாழ்க்கையெல்லாம் ஒருத்தன் 2006 2008 இருந்து 2021 வரையும் மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் வீட்டுக்குள்ளே தூக்கு போட்டு செத்து போயிட்டான், அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷம் மாந்திரியம் பண்ணான். அந்த மனுஷனுடைய முடிவு என்னவா இருந்துச்சு? செத்து போயிட்டான். பாவிகளை தீவினை தொடரும், கேடானது தொடரும். ஒரு மனுஷன் பாவத்துல வாழ்ந்துட்டே இருக்கிறானா, மாந்திரியம் பண்ணிட்டே இருக்கிறானா, ஒரு நாள் காணாம போயிடுவான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், மனம் திரும்பி வாழணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். இப்ப காலம் கடைசியா இருக்கு. கடைசி காலத்துல நம்ம கிருபையின் காலத்துல வாழ்றோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம், நம்முடைய மீறுதல் பாவம், நம்முடைய பலவீனம், நம்முடைய துக்கம் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. எதுக்காக? நம்ம மனம் திரும்பி வாழ்றதுக்காக. அவரை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்ம மறுபடியும் பாவத்துக்குள்ள போகக்கூடாது. உலகத்துல கெட்டு போற வாசல் எவ்வளவோ காரியம் இருக்கு.
இஷ்டம் போல தப்பு பண்ணலாம், இஷ்டம் போல கெட்டு போகலாம், இஷ்டம் போல பாவம் பண்ணலாம். யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா சிந்தனையில பாவம் இருக்கு, கண்கள்ல பாவம் இருக்கு, இருதயத்துல பாவம் இருக்கு. கையில லஞ்சம் வாங்குறாங்க, கால் பிரியமில்லாத இடத்துக்கு போகுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, பாவிகளை தீவினை தொடரும். ஒரு மனுஷன் பாவத்திலேயே இருக்கிறான் அப்படின்னா கேடானது தொடரும், பாவம் தொடரும். மனம் திரும்பி வாழ்ந்தாதான் ஆசீர்வாதம். நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமான் என்ன செய்வாங்க அப்படின்னா நன்மை செய்யணும்னு சொல்லி யோசிப்பாங்க. அவங்களுடைய ஆசை ஃபுல்லாவே நன்மை செய்யணும், நன்மை செய்யணும், நன்மை செய்யணும்னு சொல்லி யோசித்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நீதிமான். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட பின்பாக என் இருதயத்துக்குள்ளே தேவன் அருளிய வேதம் இருக்கணும், நான் நன்மை செய்யணும்னு சொல்லி என் இருதயத்துக்குள்ள அந்த எண்ணங்கள் இருக்கணும், அந்த ஆசை இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. நீதிமானா மாறினதுக்கு அப்புறம் புறங்குறக்கூடாது, துர்க்குணம் இருக்கக்கூடாது, கபடம் இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் எதுவும் உள்ள இருக்கக்கூடாது. அப்ப இன்னைக்கு காலையில செய்தி என்ன அப்படின்னா, பாவத்திலேயே வாழும்போது பாவம் தொடருமா தொடராதா? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. ஒரு குடும்பத்துல 24 மணி நேரத்துல நன்மையே செய்யறது கிடையாது, பாவம் மட்டும்தான் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. அந்த குடும்பத்துல பாவம் அவங்களுக்கு தொடரும்ல, அந்த கேடான காரியம் தொடரும்ல. அதான் எழுதப்பட்டிருக்கு, பாவிகளை தீவினை தொடரும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை காலவேளையில இணைந்திருந்தா கூட 24 மணி நேரம் நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி நம்ம நன்மை செய்யறோமா? அப்படிலாம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன் அதை நம்ம ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நன்மை செய்யும்போது கர்த்தர் கூட இருப்பார். பாவிகளை தீவினை தொடரும் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நீதிமானா வாழ்ந்தாச்சுனாலே கண்டிப்பா குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அதுக்கெல்லாம் நான் சாட்சியா இருக்கேன். ஏன்னா கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் விக்கிரகத்துல கொண்டு போய் 13 லட்சம் கொடுத்து தீமையை பின்பற்றி மாந்திரியத்துக்கு போய் ஒரு மனுஷனை நம்பி பல லட்சங்கள் கொடுத்து ஏமாந்துட்டு கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா அது எல்லாமே தீமைன்னு எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நான் உட்காந்து அழுது மனம் திரும்பி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். இயேசுவே, என் வாழ்க்கையில நான் தீமையை போய் நான் பின்பற்றிட்டேன், என் வாழ்க்கையில எல்லாமே நஷ்டமாயி போச்சு. அதுல உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் வியாபாரத்துல கஷ்டப்பட்டு சொந்த வீடெல்லாம் விற்று நகையெல்லாம் அழிச்சு நடுரோட்டுக்கு வந்து சொந்த ஊரை விட்டு போய் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் 40 நாள் பாஸ்டிங் போட்டு அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்து அதுக்கப்புறம் சர்ச்சில் கோயில் விட்டு வேலை பார்த்து அதுக்கப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசித்து எத்தனை காரியம். காரணம் என்ன? பாவம் செஞ்சேன், தீவினை தொடர்ந்துச்சு, எல்லாம் அழிச்சிட்டு நடுரோட்டுக்கு வந்தேன். அதே நேரத்துல நீதிமானா மாறணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால என்னை கழுவுங்க, கழுவுங்கப்பா, கழுவுங்கப்பா, என் அக்கிரமத்தை என் பாவத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தீங்களே, உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுது. என் பாவத்தை மன்னிங்கப்பா, நான் மனம் திரும்பி வாழ ஆசைப்படுறேன்ப்பா, இனிமேலாம் பாவம் பண்ண மாட்டேப்பான்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல கண்ணீரோடு 5 வருஷம் அழுது ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் பார்த்தா கர்த்தர் உயர்த்துறார். அப்ப காரணம் என்ன? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது தீவினை தொடரும், கேடான காரியம் தொடரும். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானா மாறி நீதிமான்களுடைய ஆசை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நன்மை, நன்மை செய்யணும்னு சொல்லி தேவனுக்கு, அதாவது நம்மளை எதுக்காக உருவாக்கணும் அப்படின்னா நன்மை செய்யதான் தேவன் உருவாக்குறார். கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும், நன்மை செய்யணும், அது தேவ சித்தம். நற்கிரியை செய்யணும், அதுக்காக தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு எப்படியாவது சொத்து சேர்க்கணும், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது சம்பாதிக்கணும், வாயை திறந்தா போய் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள உண்மை இல்லை, வேலைக்கு போன இடத்துல உண்மை இல்லை, கம்பெனிக்கு போன இடத்துல உண்மை இல்லை, எங்கெல்லாம் வெளியில போடுறோம் அங்கெல்லாம் உண்மை இல்லை. சிந்தனை ஃபுல்லா தவறான காரியங்கள்,
வாயில பேசுற வார்த்தை ஃபுல்லா பொய், இருதயத்துல ஃபுல்லா கேடான காரியம். இதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னா, பாவிகளை தீவினை தொடரும். மனம் திரும்பி வாழ்ந்தால் வேதம் சொல்கிறது, நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். அந்த குடும்பம் தலைமுறை தான் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப அடுத்த தலைமுறை ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, நான் என்ன விதைக்கிறேனோ அதுதான் என் பிள்ளைக்கு, என் பையனுக்கு, என் குடும்பத்துக்கு, என் பேரன் பேத்தின்னு சொல்லி அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தீமை செய்யாமல் நன்மை செய்ய படிக்கணும். கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா எப்படியாவது சொத்து சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு களவாண்டு சம்பாதிக்கிறாங்க. சில குடும்பத்தை தண்ணி அடிக்கிறாங்க. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத ஐக்கியம். சில குடும்பத்துல மாந்திரியம் பண்ணி சொத்தை எழுதி வாங்குறாங்க. என்ன நடக்கு உலகத்துக்குள்ள? பாவிகளை தீவினை தொடரும், கேடானது தொடரும். சத்துரு ஏன் வாரான், ஏன் பிசாசை துரத்த முடியல அப்படின்னா, அந்த வீட்டு வாசப்படியில பாவம் படுத்திருக்க கூடாது. நம்ம நன்மை செய்யும் போது நம்ம குடும்பம், நம்ம தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். அதுல ஒரு வேர்டு வருது, நல்லவன் சொல்லிட்டாரு, தன் பிள்ளைகளுக்கு அப்படின்னா பேரம்பேத்தி வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் வந்துடும். நான் நல்லது மட்டுமே செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா என் பிள்ளைக்கு, அதுக்கு அடுத்த பேரம்பேத்திக்கு இப்படிலாம் ஆசீர்வாதம் வந்துடும். நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது சில குடும்பத்தை நான் பார்த்துருக்கேன். கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா போதும், யாருக்குமே தெரியாம 50 சேலை 100 சேலை வாங்கி ஏழை எளிய ஜனங்களுக்கு கையில கொடுத்துருவாங்க. ஆனா வெளியே தெரியவே தெரியாது. நல்ல பணக்காரங்களா இருப்பாங்க, ஆனா கஷ்டப்பட்டவங்களுக்கு வெளியே தெரியாம உதவி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த குடும்பம்லாம் பார்த்தா, பேரம்பேத்திலாம் பார்த்து சகல செழிப்போட இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் வரும், நீங்களும் கூட ஹெல்ப் பண்ணுங்க. யாருக்காவது தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க. நன்மை செய்யுங்களேன். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம நல்லவனா வாழ்ந்தாலே போதுமே. முதல்ல நல்லவனா வாழணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நல்லவங்களை பார்க்க முடியல, வேதனையா இருக்கு. கல்யாணம் முடிக்கும் போது நிறைய நகை வேணும், நிறைய பணம் வேணும், நிறைய சொத்து வேணும், நிறைய பொருள் வேணும். அப்போ அவங்களுடைய மைண்ட் செட்டிங்ல என்ன இருக்கு? எப்படியாவது செட்டில் ஆயிடணும். நல்லா யோசித்து பாருங்க. நல்லவன் எப்படி இருப்பான்? ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை வேணும், ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேணும், என் தலைமுறை ஆசிரியப்படணும், அப்படி யோசித்துட்டு இருப்பாங்க. அப்ப நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். சுதந்திரம்னா என்ன? பங்கு, உரிமை, சொத்து. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கும். பாவம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அந்த குடும்பம் என்ன ஆகும்? வீட்டு வாசப்புள்ள பாவம் படுத்துடும். பாவியின் ஆஸ்தியோ, பாவத்திலே வாழ்ந்து எவ்வளவு ஆஸ்தி சம்பாதிச்சாலும் என்ன? அந்த வீட்டுல போய் பார்த்தா தெரியும். எங்க வீட்டுல மாந்திரியம் பண்ணிட்டேம்பாங்க, எங்க வீட்டுல பார்த்தா விக்கிரத்துல இருக்கம்பாங்க, எங்க வீட்டுல பார்த்தா இந்த பிரச்சனை, இந்த வியாதி, இவ்வளவு அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு லிஸ்டே வரும். காரணம் என்ன? அந்த வீட்டு வாசப்புள்ள பாவம் படுத்திடும். சில குடும்பத்துல யோசிப்பாங்க, நாங்களாம் கிறிஸ்டின் தான் பிரதர், நாங்களாம் சர்ச்சுக்கு போறோம். சரி, சர்ச்சுக்கு போங்க, கரெக்ட் தான். பாவம் பண்ணாம இருக்கிறோமா? அதுதான் கேள்வி. ஒருவேளை பாவம் செஞ்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னா தீவினை தொடரும் என்று எழுதப்பட்டிருக்கு. கேடானது தொடரும். என் வாழ்க்கையில பாவம் இருக்கு அப்படின்னா கேடானது தொடரும் அர்த்தம். இன்னைக்கு வரையும் நான் என்ன தெரியுமா யோசிப்பேன்? கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் ஏதாவது காரியம் இருக்கா? எடுத்து போட்டுருங்கப்பா. உங்க வார்த்தையை விட்டு நான் ஏதாவது விளையுந்தேன், நீ எடுத்து போட்டுருங்கப்பா. என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா. இப்படிதான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்.
24 மணி நேரம் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கா? பரலோகத்துல தேவன் பார்ப்பார்ல. ஏன் காலையில இப்படிலாம் பேச வேண்டியிருக்கு? நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் தான் இருக்கு. பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்கா சேர்த்து வைக்கப்படும். நான் உண்மையா இருந்தால் என்னோட அடுத்த தலைமுறைக்கு ஆஸ்தியை சேர்த்து வைப்பாங்களாம். நான் உண்மையா இல்லை அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு நான் என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. அதனால கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்வோம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறை இருக்கு. இந்த செய்தி நம்ம கேட்கும்போது எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, இன்னும் நான் நீதிமானா வாழணும், இன்னும் நான் நன்மை செய்யணும், அப்படி நம்ம கொஞ்சம் கண்டிப்பா யோசிக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன். நீதிமான்களுடைய ஆசை நன்மையே. நீதிமான்களுடைய ஆசை நன்மை. நீதிமான்களுடைய ஆசை. அப்போ ஒரு நீதிமான் என்ன ஆசைப்படுவாங்க அப்படின்னா, நன்மை செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. வீட்டுல இருக்கிற மனைவிட்ட அன்பு கூறுங்க, வீட்டுல இருக்க கணவர்கிட்ட அன்பு கூறுங்க, மாமியார்ட்ட அன்பு கூறுங்க. அன்பு கூறும்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அதனால நம்ம நீதிமானா மாறினா மட்டும் பத்தாது, புறங்கூறக்கூடாது. பரிசுத்தவான்களை தப்பா பேசுறாங்க, நீதிமான தப்பா பேசுறாங்க. எத்தனை குடும்பத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு விரோதமா பேசுறாங்க தெரியுமா? அந்த குடும்பத்துல தீவினை தொடருமா தொடராதா? நம்ம அப்படி நார்மலா யோசித்து பார்ப்போமே. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானா மாறினதுக்கு அப்புறம் பரிசுத்தவான்களை போய் யாராவது தப்பா பேசுவாங்களா? இப்ப அப்படிலாம் நடக்கு. வாயினால புறங்கூறி நிறைய ஆசீர்வாதம் தடையா மாறிடுது. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. புதிய நாளை காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்திறோம்ப்பா. இந்த நாளிலும் கேட்ட செய்தி மூலியமாக எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கிருபை தாங்க, ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் தாங்கப்பா, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிடுவா, காண்டாம இருக்கிறது பலனை தாங்க ராஜா. கழுகுகளை போல சடலவித்து எழுமன கிருபை தாங்கப்பா. உங்க கிருபையினால நிரப்புங்கப்பா, ஞானத்தினால நிரப்புங்கப்பா, புது வல்லமையினால நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ நீதியின் சால்வை தாங்கப்பா, துதியின் அபிஷேகத்தை தாங்கப்பா, ரட்சிப்பின் வசத்தை தாங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்பி ஆசிரியப்பா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய 1 சகல விதமான ஆசிரியங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. உங்களுடைய கையின் கீழ் ஆசிரியப்பா, உங்களுடைய அப்பத்தின் தண்ணி ஆசிரியப்பா. எங்க இதயத்துக்குள்ளே தேவனருடைய வேதம் இருக்கணும். என்னுடைய இருதய மனக்கண்கள் திறங்கப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்க ராஜா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க ராஜா. எங்க இதயத்துக்குள்ளே கொழுந்து அக்னி பட்டு பிடித்து பூமியின் மேல அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று அப்பா சொன்ன வசனப்படி ஒவ்வொரு குடும்பம் அக்னியினால் நிரப்பி ஆசீர்வதித்தார். தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களை அனுப்பினார் என்று பேசும்படி குமாரனுடைய ஆவியினால் நிரப்பி ஆசிரியங்க. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு வேண்டும். சிறு பிள்ளை முதற்கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு உங்களோட ரத்த குட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாங்க. எங்க சிந்தனை கிறிஸ்துடைய விட்டும், எங்க உடம்புல ரத்தம் இயேசு கிறிஸ்து ரத்தம் மாறட்டும். என்னோட அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவ அவயம் மாறட்டும். எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்தில் இணைந்திருந்தாலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரியங்க. அவங்களோட அப்பத்தையும் தண்ணி ஆசிரியங்க ராஜா. அவங்களோட சிரசு மேல ஆசீர்வாதம் ராஜா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரியங்க. பலகடிகளை திறந்து ஆசிரியங்க. பண்டகசாலை திறந்து ஆசிரியங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. திருமண நாள் கொண்டாடுறாங்க, இந்த குடும்பம் சந்ததி சகல காலத்திலும் ஆசிரியப்பட்டும். குறைகளை மன்னித்து ஆசிரியங்க. கற்பத்தின் ஜெபிக்கிறாங்கப்பா. குடும்பத்தை அப்பா ஐக்கியம் ஒருமனப்பட்டு ஆவித்தாங்க, இணைத்து ஆசிரியங்க. சந்ததி பழுகி பெருகட்டும். மாசமா இருக்காங்க, தாயின் பிள்ளை மகா ஆசிரியங்க. டெலிவரி கொடுக்குறாங்க, கர்த்தர் கொடுங்கப்பா. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க. எல்லா தடைகளும் நீக்கி கர்த்தர் கொடுந்து வாசல் திறந்து திருமணத்தை அப்பா கர்த்தர் கொடுத்து நடத்திட்டாங்க. சில குடும்பத்திலே டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை இருக்குது. அந்த குடும்பத்துக்கு கர்த்தரே பரிந்து பேசி அந்த குடும்பத்தை இணைத்து வைங்க. விக்கிர வழிபாடுல இருக்காங்க, அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் கரந்தொட்டு உங்க பிள்ளைகளை மீட்டெடுங்க. தவறான பழக்கவழக்கங்கள், தவறான ஸ்நேகம், தவறான காரியங்கள், தவறான
அப்பா பல அசுத்தமான பாவ பழக்கவழக்கங்கள், மாந்திரிகம், பில்லி சூனியம், ஏவல்ல கட்டப்பட்டிருக்காங்க. எந்தெந்த குடும்பத்துல எந்தெந்த ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கோ, சத்ருவின் கிரியைகள், எல்லா கிரியைகளும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால, இயேசு நாமத்தினால வேரோட சுட்டெறியப்படட்டும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. காலைவேளையில வேலைக்கு போறாங்க எல்லா குடும்பத்துக்கும் சகல விதமான பாதுகாப்பு தாங்க. டிரைவிங் லைன்ல புறப்பட்டு போறாங்க, கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. விவசாயத்துக்கு போறாங்க, கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. காலை வேளையிலே அப்பா யாரெல்லாம் கம்பெனி வச்சுக்கோங்களோ எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. இரட்டிப்பான நன்மைகளை தந்து உங்க பிள்ளைகளை கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. காலை வேளையில ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, சில குடும்பத்தில் இன்பேட்டில் இருக்காங்க, சில குடும்பத்திலே ஆப்ரேஷன், எம்ஆர் ஸ்கேன் எடுத்துக்காங்க, பலவீனத்தோடு இருக்காங்க, படுத்த படுக்கை இருக்காங்க, பலவிதமான வியாதியோடு பலவீனத்தோடு அப்பா நித்தம் நித்தம் போராடிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் பரிபூர்ணமான சுகம் தந்து தீர்காயுசு தந்து அந்த குடும்பத்தை மறுபடியும் சீர்வர்ந்து வைத்து அப்போ அவங்க பிள்ளைகளை சாட்சியில் ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. மன்னிங்கப்பா, மன்னித்து பூர்ண சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். கர்த்தர் கூட இந்த எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க, அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல சகல விதமான ஒரு பாதுகாப்பு தாங்க. அந்த குடும்பத்துக்கு இன்னுமாக பாதுகாப்பு தாங்க. வேலை இல்லாம இருக்கு, எல்லா வாசலும் திறந்து விடுங்க ராஜா. படிக்கிற பிள்ளைகள் இன்னுமாக கர்த்தர் உயர்த்துங்கப்பா. வெளிநாட்டுல எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. கால வேளையிலே நாங்க எல்லாரும் உங்களுடைய சமூகத்துல வரோம்ப்பா. அந்த நாளைக்கான செய்த கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஜீவ சுவாசத்தை தந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம் ராஜா. எங்களை பரிசுத்தவானாக மாற்றினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம் ராஜா. எங்களை நீதிமானாக மாற்றினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம் ராஜா. நித்திய ஜீவன் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம் ராஜா. இந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். தேவனத்திலே அப்ப மினிஷன்ல கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க அப்பா. எத்தனையோ குடும்பம் இணைந்திருக்காங்க, நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வர வேண்டும். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் அல்லப்பா, நித்திய ஜீவனுக்குள்ள நாங்க வர வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் எல்லா கருத்திலும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. உங்க நாமம் மட்டும் மேம்படுத்தும். உங்களுடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து விடும். துதியான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.